பேக் டு மை சேனல். என்ன வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி வந்து லாங் வீடியோ போட்டாச்சு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வந்து நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான். மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ சிம்பிளாக கிளம்பியிருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, நான் அன்றைக்கி சிம்பிளாக தான் கிளம்பியிருக்கேன். ஏன்னா 10:30 to 11 முகூர்த்தம் டைமு. ஆனால் இப்போ மணி பார்த்திங்கன்னா 1:30 ஆகுது. அங்கே முகூர்த்தம்லாம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து கல்யாணம் வந்து கோயிலில் வச்சு முகூர்த்தம்லாம் முடிஞ்சு அவங்க தாலி கட்டிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்கே போயாச்சு. மாப்பிள்ளை வீட்டில் வச்சு தான் சாப்பாடு. இனிமேல் வந்து நம்ம பட்டு சேரியெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்புறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைம் நிறைய ஆயிரும், விடிஞ்சே போயிடும். அதனால் நான் வந்து சிம்பிளாக ஒரு சாரீ கட்டிக்கிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு செயின், ஒரு நெக்லஸ், ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் தான் இதுக்கு வேர் பண்ணியிருக்கேன். அப்படியே கிளம்பி இப்போ வந்து கல்யாண வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க இப்போ உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் காமிக்கிறேன். இவங்க 2 பேரும் தான் பொண்ணு மாப்பிள்ளையும். அப்படியே வந்து மாப்பிள்ளை வந்து எனக்கு அண்ணன் பையன் முறைக்கி, பொண்ணு வந்து அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணுன்னா பெரியம்மாவோட பேத்தி. இவங்களுக்கு தான் வந்து கல்யாணம் வந்து சடனாக வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர் மேரேஜ், லவ் மேரேஜ். அதனால தான் திடீர்னு கல்யாணம். கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து சொல்லவே செஞ்சுருந்தாங்க. சிம்பிளாக கிளம்பி இப்போ வந்து கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு அங்கே வந்து சொந்தக்காரவங்ககிட்டலாம் கொஞ்சம் பேசிவிட்டு அப்படியே 1-2 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் கடைசி பந்தியில் தான் அன்றைக்கும் உட்காந்துருக்கேன். 1-2 கூட்டுலாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. மொத்தம் 2 கூட்டு கிடச்சிச்சு. ஒரு அவியலும் ஒரு பொரியலும் கிடச்சிது. அப்புறம் குழம்பு எல்லாமே இருந்துச்சு. அதை வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தால் பொண்ணு மாப்பிள்ளை வந்து கேக் வந்து சூப்பராக கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நாங்களுமே சேர்ந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிவிட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வீட்டுக்கு போக போகிறோம். அண்ணன் வீடு வந்து பார்த்திங்கன்னா அதே தெருவில் தான் இருக்குது. அண்ணன் பொண்ணு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அத்தை வராமல் போயிடாதீங்கன்னு. அதனால இப்போ வந்து அண்ணன் வீட்டுக்கு தான் அக்கா எல்லாம் சேர்ந்து கிளம்பி அண்ணன் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து அண்ணியும் அண்ணன் பொண்ணும் உட்காந்துருக்காங்க. அண்ணனும் அண்ணன் பையனும் உள்ளே இருக்காங்க. நாங்கள் போனதுமே பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கல்யாண வீட்டில் சாப்பிட்டதே இன்னும் தொண்டையை விட்டு இறங்கலை. அதுக்குள்ளே வந்து அண்ணன் டீ குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். டீயும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டான். உளுந்த வடை, அப்புறம் வந்து பாவு பஜ்ஜி, அப்புறம் சமோசா, பக்கோடா, டீ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். நல்லா வந்து ஒரு வெட்டு வெட்டியாச்சு. இனிமேல் ஒரு வாரத்துக்கு சாப்பிட வேண்டாம் போல் அப்படி இருக்குது வயிறு. கல்யாண வீட்லேயும் இப்போ தானே சாப்பிட்டோம். உடனே டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் குடித்த உடனே வயிறு வந்து கம்முன்னு இருக்குது. எங்களால் ஆடவும் முடியல, அசையவும் முடியல. அப்படியே வந்து அங்கேருந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பி அண்ணன் பொண்ணு எல்லாமே கிளம்பி பக்கத்துலேயே அடுத்த வீடே எங்கள் அக்கா வீடு தான். அண்ணன் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே அக்கா வீடு. அக்கா வீடு அண்ணன் வீடு எல்லாமே ஒரே சரௌண்டிங்கில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போனோம்னா அம்மா வீடு, தம்பி வீடு எல்லாமே ஒரே தெருவு தான். ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து அங்கே போனோம்னா காலையில் போனால் பார்த்திங்கன்னா நைட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே வருவோம். சில டைம் பார்த்திங்கன்னா அங்கேயே தங்கிடுவோம். அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க எல்லாருமே இருக்கோம். இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக சூப்பராக போக போகுது. நீங்களே பாருங்கள். என்னோடய ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து எப்படிலாம் எக்ஸ்ப்ரெஷன் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கே வந்து பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அக்கா வீட்டுக்கு அக்கா நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டாவே ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்ன கவலை இருந்தாலும் சரி பஞ்சாக பறந்து போகும். எனக்கு வந்து தங்கச்சி கிடையாது, 3 அக்காங்க மட்டும்தான். ஆனால் வந்து எனக்கு தங்கச்சி இல்லாத குறைய எங்கள் அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தீர்த்துருவாங்க. ஏன்னா அவங்களுமே எங்கள் கூட சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக நல்லா வந்து எங்களை கிண்டல் பண்ணி எங்கள் கூட நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். இன்றைக்கி ரொம்ப 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 சூப்பராக போச்சு. அக்கா தங்கச்சினாலே வந்து ஒரு ஜாலி தான். இல்லை, ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு என்ன கவலையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எங்கள் அக்கா தங்கச்சிங்க எங்கள் அண்ணன் பிள்ளைங்கக்கிட்ட விட்டா, அக்கா பிள்ளைங்கக்கிட்டலாம் கொண்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டா போதும், என் கவலைலாம் வந்து பறந்தே போயிடும். அன்றைக்கி டே எப்படி போச்சுன்னே தெரியாமல் ஆயிரும். காலையில் போனோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நைட்டு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சி. ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நேரம் போனதே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த இட நடுவே பார்த்திங்கன்னா
எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஒரு 6-7 வாட்டி கால் பண்ணிட்டாங்க. இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோ வரேன்னு ஏமாற்றிக்கிட்டே இருந்தேன். எங்கள் அக்காவும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு விடவே இல்லை. அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அப்படி தான் நானும் பண்ணுவேன். இரு போகலான்னு சொல்லி விடவே மாட்டோம். அப்படி தான் இருப்போம் நாங்கள். அப்புறம் வந்து ஒரு வழியாக நீ வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லி கிளம்பும்போது பார்த்திங்கன்னா பின் வாசலில் நிறைய மரம்லாம் நிற்கும் அக்கா வீட்டில். அதில் வந்து க்யூட்டாக அழகாக ஒரு வந்து அணில் வந்து உட்காந்து விளையாடிட்டு இருந்து அதை வீடியோ எடுக்கலான்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அழகாக விளையாடிட்டு இருந்து நான் வீடியோ எடுத்ததும் ஓடியே போயிடுச்சு. என்னை பார்த்து பயந்துருச்சோ என்னமோ தெரியல. சரி போன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு அப்புறம் வந்து நைட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தோசைலாம் ஊற்றி கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.